ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 4/6/2026 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 21ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:10 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி விநாயகர். சூரிய உதயம் காலை 5:52 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிஷம். மேஷ ராசி அன்பர்களே, இது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம். தடைகள் மற்றும் தாமதங்கள் வந்தாலும் அவற்றை தாண்டி இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். நிதி நிலைமையில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். காதலிப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடுவதற்கான சாதகமான சூழல் அமையும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். நிதி நிலைமை உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். எடுக்கும் எல்லா காரியங்களிலும் முழு வெற்றி கிட்டும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் மற்றும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு செய்தி வரும். குடும்ப உறவுகளுக்குள் சுமூகமான நல்லுறவு நீடிக்கும். சுபகாரியங்களுக்கான திருமண வரன் தேடி வரும். ரிஷபராசி என்பர்களே, உங்களது அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பங்குச்சந்தை போன்றவற்றில் புதிய முதலீடுகள் செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழிலில் புதிய மற்றும் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் சேமிப்பு மற்றும் புதிய முதலீடுகளை தொடங்க இது மிக சிறந்த நேரம். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபமான மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுனராசி என்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களது வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். கணவன் மனைவி உறவுக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் நியாயமான தேவைகளை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். நீண்டகால முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். கடகராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வண்டி வாகனம் மற்றும் சொத்துக்கள் சேர்க்கைக்கு இன்று ஏற்ற நாள். உடல் நலம் சீராகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கும் தொடர் முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவு சீராக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள். நீங்கள் செய்யும் முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
சிம்ம ராசி அன்பர்களே, பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுப்பது அவசியம். மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் பொறுமை காப்பது நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் சிந்திய உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். இன்று வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், போட்டிகளை திறமையாக எதிர்கொள்வீர்கள். தங்கள் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், அலுவலகத்தில் வேலையில் இருந்த அழுத்தம் குறையும். உங்கள் பலமும் திறமையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் ஆதரவுகள் சரியான நேரத்தில் கைவந்து சேரும். இன்று புதிய முயற்சிகள் எதையும் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது. உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி பணவரவு திருப்திகரமாக உண்டாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம், அதிகாரிகளிடமிருந்து சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம், பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. உங்கள் முயற்சியால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் கவனம் வேண்டும். இன்று எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக சிந்திப்பது நல்லது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். சாய்பாபா வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி தேடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சிந்திய கடின உழைப்பிற்கேற்ற தகுந்த பலன்கள் கைமேல் கிடைக்கும். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சாதகமான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதையும் அவசரப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடன் செயல்படுத்துவது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம், பணியிடத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் தீரும். முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்தெடுப்பது நல்லது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், வேலை செய்யும் இடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். தனுசு ராசி என்பர்களே, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களது உழைப்பிற்கேற்ற தகுந்த ஊதிய உயர்வு அல்லது சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். காதல் விவகாரங்களில் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரம்பு கடந்து அதிகரிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம், எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகர ராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சமூகத்தில் புதிய மனிதர்களின் அறிமுகம் உண்டாகி அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம், புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்களின் அறிவு திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவான் வழிபாடு வெற்றி தரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெறும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம், வேலைகளில் இருந்த தடை நீங்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இன்று மிக ஏற்ற நாளாகும். உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம், எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம், வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்
சூழல் உண்டாகும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசி வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களது திட்டங்கள் வெற்றி பெறும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசி என்பர்களே, வேலை செய்யும் இடத்தில் உங்களது தனித்துவமான திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் முழு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன அல்லது எதிர்பார்த்திருந்த காரியம் இன்று வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சியில் ஈடுபட ஏற்ற நாள். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக குறிப்புகள். யார் இந்த சிறு தொண்டநாயனார்? சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதில் தன்னை மிகவும் எளியவராக நினைத்ததால் சிறு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். இவரது பக்தியை சோதிக்க சிவன் அடியார் வேடத்தில் வந்து இவருடைய ஒரே மகன் சீராளனை உணவாக கேட்டார். சிவனடியார் சொல்லுக்காக பெற்றோர் தன் மகனை அறிந்து சமைத்து படைக்க துணிந்தனர். உணவருந்த முன் அடியார் மகனை கூப்பிடச் சொல்ல தாய் வாசலில் நின்று அழைக்க மகன் உயிரோடு ஓடி வந்தான். இவர்களின் அசைக்க முடியாத பக்திக்கு மெச்சி சிவன் இவர்கள் குடும்பத்தோடு இவர்களுக்கு முக்தி அளித்தார்.